வருது, மக்களாட்சி வருது. நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலையே. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவுக்கு அரசியல் சாயம் பூச வேண்டாம். லோக்சபாவில் பிரதமர் மோடி பேச்சு. பார்லிமெண்ட் சிறப்பு கூட்டத்தொடர் இன்று காலை துவங்கியது. லோக்சபா மற்றும் மாநில சட்டசபைகளில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு அளிக்கும் மசோதா, அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா, யூனியன் பிரதேசங்களின் சட்ட திருத்த மசோதா ஆகிய 3 மசோதாக்களை மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் தாக்கல் செய்தார். இந்த மசோதாக்கள் குறித்து பிரதமர் மோடி லோக்சபாவில் உரையாற்றினார். அவர் பேசியதாவது: இது வரலாற்று சிறப்புமிக்க தருணம். மகளிர் இடஒதுக்கீட்டை அமல்படுத்துவதற்கான நேரம். இத்தகைய மசோதா நிறைவேற்ற நமக்கு முக்கியமான வாய்ப்பு கிடைத்துள்ளது. புதிய வரலாறு படைக்க பார்லிமெண்டிற்கு பொன்னான நாள். மகளிர் இடஒதுக்கீடு மசோதா காலத்தின் கட்டாயம். நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும். எதிர்க்கட்சிகள் அரசியல் காரணங்களுக்காக மசோதாக்களை எதிர்க்கின்றனர். மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவுக்கு அரசியல் சாயம் பூச வேண்டாம். இந்தியாவை கட்டமைப்பதில் பெண்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். நாட்டின் மக்கள் தொகையில் 50% உள்ளவர்களுக்கு தங்களின் உரிமையை பெறும் நேரம் வந்துவிட்டது. மகளிர் இடஒதுக்கீடு என்பது நாட்டின் நலனுக்கான முடிவு. இதில் அரசியல் செய்ய வேண்டாம். இந்தியாவை ஒரே நாடாக பார்க்கிறோம். தொகுதி மறுவரையறையில் எந்த மாநிலத்துக்கும் வேறுபாடு காட்டப்படாது என பிரதமர் மோடி பேசினார். மகளிர் இடஒதுக்கீடு என பாஜக சொல்வது பம்மாத்து வேலை. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. நாமக்கல்லில் நடந்த தேர்தல் பிரச்சாரத்தில் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து முதல்வர் ஸ்டாலின் பிரச்சாரம் செய்தார். அப்போது தொகுதி மறுவரையறை மற்றும் மகளிர் இடஒதுக்கீடு மசோதா குறித்து விமர்சித்தார். முதல் முறையா மோடி அவர்கள் பிரதமரானப்போ நாடாளுமன்றத்துக்கு முன்னாடி ஒவ்வியமா விழுந்து ஒரு கும்பிடு போட்டார் நம்முடைய பிரதமர் அவர்கள். இப்போ நாடாளுமன்ற ஜனநாயகத்துக்கே ஒரே அடியாக கும்பிடு போடணும்னு நினைக்கிறார். அதுதான் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களின் உரிமைகளை பறிக்கக்கூடிய தொகுதி மறுசீரமைப்பு. மகளிர் இடஒதுக்கீடுன்னு அவங்க சொல்றது பொம்மாத்து வேலை. உண்மையிலே அதுதான் நோக்கம்னா 2023 மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை நிறைவேற்றின போது 2029 பிறகு அப்படின்னு சொன்னாங்க. ஏன் அப்படி சொன்னாங்க? ஏன்னா மகளிர் முன்னேற்றம் இவங்க நோக்கம் இல்லை. இவங்க நோக்கம் RSS விரும்புகிற ஒரே நாடு ஒரே அரசு. அதுக்காகத்தான் அரசியல் சட்டத்தை காலில் மிதிச்சு இவ்வளவு அட்டுழியங்களையும் செய்கிறாங்க. இதை எப்படி தமிழ்நாடு பொறுத்துக்கொள்ள முடியும்? தமிழ்நாட்டில் இருக்கிற கடைகோடி மனிதர்களும் இன்னைக்கு எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். இந்த அநீதிக்கும் ஆதரவாக பேசுகிற ஒரு மனிதர் இருக்கிறார்னா அவர்தான் அரசியலில் அவமானமாக பார்க்கப்படுகிற அடிமை சாமி. திமுக ஆட்சியில் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை. EPS தாக்கு. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் அதிமுக பிரச்சார பொதுக்கூட்டம் நடந்தது. இதில் மேட்டுப்பாளையம், குன்னூர், ஊட்டி, கூடலூர், அவிநாசி தொகுதி தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து எடப்பாடி பழனிசாமி பேசினார். இந்த போதை ஆசாமியால குழந்தைகளை பாதுகாக்க வேண்டியதில்லை, பெண்களை பாதுகாக்கப்பட வேண்டியதில்லை, ஏன் பாட்டியம்மா கூட பாதுகாக்கப்பட வேண்டியதில்லை. இனிமேல் வீட்டில் பாட்டியம்மா கூட தனியா வீட்டுக்கு போக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஆட்சி, மோசமான ஆட்சி தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆக சிந்திக்க வேண்டும். நான் விளையாட்ட சொல்லுங்க, ஒரு நாட்டுடைய வளர்ச்சி சட்டொழுங்கு சிறப்பாக இருந்தால்தான் ஒரு நாட்டுடைய வளர்ச்சி பார்க்க முடியும். இன்னைக்கு தமிழகத்தில் சட்டொழுங்கு சரியில்லாத காரணத்தால நமக்கு வர வேண்டிய தொழிற்சாலை எல்லாம் அண்டை மாநிலத்துக்கு போயிட்டு இருக்குது. இன்னைக்கு பெண்கள் நடமாட முடியல, சிறுமிக்கு பாதுகாப்புல, பெண்களுக்கு பாதுகாப்புல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதுகாப்புல. 2 வயசு பிஞ்சு குழந்தை, 2 வயசு பிஞ்சு குழந்தை கிருஷ்ணகிரியில கதற பாடி விற்பனை செஞ்சு கொலை செஞ்சிருக்கிறாங்க. இப்படி ஒரு ஆட்சி தொடர வேண்டுமா?
போதைப்பொருள் கடத்தலில் திமுக லிஸ்ட் போட்டு கிழித்த அண்ணாமலை சமூக நீதி பற்றி பேச வெட்கமாக இல்லையா? போதைப்பொருள் கடத்தும் இடமாக ராமநாதபுர திமுக அலுவலகம் மாறியுள்ளதாக பாரதிய ஜனதா மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: 2022 நவம்பரில் ராமநாதபுரம் கீழக்கரை திமுக கவுன்சிலர் சர்பராஸ் நவாஸ், முன்னாள் கவுன்சிலர் ஜெயானுதீன் ஆகியோர் 360 கோடி ரூபாய் மதிப்பு போதைப் பொருளை கடத்திய வழக்கில் கைதானார்கள். 2024ஆம் ஆண்டு சென்னையில் 70 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை கடத்தியதாக ராமநாதபுரம் திமுக சிறுபான்மையினர் அணி நிர்வாகி இப்ராஹிம் கைது செய்யப்பட்டார். 2000 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் கும்பலைச் சேர்ந்த ஜாஃபர் சாதிக்கும் இதே மாவட்டத்தைச் சேர்ந்த திமுக நிர்வாகிதான். இப்படி போதைப்பொருள் கடத்தும் இடமாக ராமநாதபுரம் திமுக அலுவலகம் மாறியுள்ளது. ராமேஸ்வரம் மக்கள் நலம் பெற ரூபாய் 19 கோடி மதிப்பில் 50 படுக்கை வசதிகள் கொண்ட மருத்துவமனை மத்திய அரசின் அம்ருத் திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டது. அதே திட்டத்தின் கீழ் புதிய பேருந்து நிலையத்தில் 100 கடைகள் அமைப்பதற்காக ரூபாய் 20 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. ஆனால் திமுகவினர் தனியார் ஓட்டலில் ஏலம் விட்டு யாருக்கும் கடை ஒதுக்கப்படாமல் அதிலும் ஊழல் செய்திருக்கிறார்கள். திமுக கடந்த 5 ஆண்டுகளாக குப்பை நகரமாக ராமநாதபுரத்தை மாற்றியிருக்கிறார்கள். ஆண்கள் மேல்நிலை பள்ளியை கூட அமைத்து தர முடியாமல் மாணவர்கள் பல கிலோமீட்டர் நடந்து செல்லும் அவல நிலை இருக்கும்போது சமூக நீதி பற்றி பேச திமுக வெட்கப்பட வேண்டும். ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் நாகேந்திரனை மகத்தான வெற்றி பெற வைக்க ராமநாதபுரம் மக்கள் தயாராக இருப்பது உறுதி. கலாச்சார தலைநகரம் என்ற பெருமையை கொண்ட தமிழகத்தை தனது காட்டாட்சியால் குற்றங்களின் தலைநகரமாக மாற்றி வைத்திருக்கும் தீய சக்தி திமுகவை விரட்டியடித்து தமிழகத்தின் பெருமையை மீட்டெடுப்போம் என அண்ணாமலை அறிக்கையில் கூறியுள்ளார். மனைவி சொத்துக்கள் மறைப்பா? ஆதவ் அர்ஜுனாவுக்கு புது சிக்கல். சுயேட்சை வேட்பாளர் ஐகோர்ட்டில் வழக்கு. தமிழக சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் சில நாட்களே உள்ளன. வேட்பு மனுக்கள் மீதான பரிசீலனையின் போது சென்னை வில்லிவாக்கம் தொகுதி தவேக வேட்பாளர் ஆதவ் அர்ஜுனா தாக்கல் செய்த வேட்புமனு நிறுத்தி வைக்கப்பட்டது. அவரது மனுவை ஏற்கக்கூடாது என சுயேட்சை வேட்பாளர்கள் தேவராஜன், முரளி வினோத் ஆகியோர் எதிர்ப்பு தெரிவித்தனர். ஆதவ் அர்ஜுனாவின் சொத்து விவரங்களில் அவரது மனைவி பெயரில் உள்ள 35 நிறுவனங்களின் பெயர்களை குறிப்பிடவில்லை. வருமான வரி கணக்கு தாக்கல் செய்யாமல் ஆதவ் ரூபாய் 1 கோடி வைத்திருக்கிறார். ஆதவின் வைப்பு நிதியில் உள்ள ரூபாய் 2 கோடிக்கு ரூபாய் 84 லட்சம் வரை வட்டி வருவதை அவர் வேட்புமனுவில் குறிப்பிடவில்லை என சுயேட்சை வேட்பாளர்கள் கூறினர். ஆதவின் வேட்புமனு மீது புகார்கள் எழுந்ததால் தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் அவரது வேட்பு மனுவை நிறுத்தி வைத்தனர். இதையடுத்து தேர்தல் கண்காணிப்பாளர் விக்ரம் குமார் சிங் முன்னிலையில் வேட்புமனு மறு ஆய்வு செய்யப்பட்டது. ஆவணங்கள் அனைத்தும் சரியாக இருப்பதாக கூறி ஆதவ் அர்ஜுனாவின் வேட்புமனுவை தேர்தல் அதிகாரிகள் ஏற்றுக்கொண்டனர். இந்த நிலையில் வேட்புமனுவில் மனைவியின் சொத்து விவரங்களை மறைத்ததாக தவேக வேட்பாளர் ஆதவ் அர்ஜுனாவுக்கு எதிராக சென்னை ஐகோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. வில்லிவாக்கம் தொகுதி சுயேட்சை வேட்பாளர் தேவராஜன் ஐகோர்ட்டில் தாக்கல் செய்த மனுவில் கூறியிருப்பதாவது: ஆதவ் அர்ஜுனாவின் மனைவி டெய்சியின் சொத்து விவரங்களை வேட்புமனுவில் குறிப்பிடவில்லை. வேட்புமனு பரிசீலனையின் போது தேர்தல் அதிகாரியிடம் புகார் அளித்து முறையாக பரிசீலிக்கவில்லை. இதுகுறித்து விசாரணை நடத்த தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என அந்த மனுவில் தேவராஜன் கூறியுள்ளார். இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் முதன்முறையாக ரூபாய் 245 கோடி நகைகள் சிக்கின. பின்னணி என்ன? சென்னையில் பரபர. தமிழகத்தில் வரும் 23ஆம் தேதி சட்டசபை தேர்தல் நடப்பதால் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ளன. வாக்காளர்களுக்கு பணம், அன்பளிப்பு பொருட்களை கொடுப்பதை தடுக்கும் வகையில் தமிழகம் முழுவதும் தேர்தல் பறக்கும் படைகள் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டுள்ளன. சென்னை வேளச்சேரி தொகுதிக்குட்பட்ட அடையாறு மேம்பாலம் சாலை பகுதியில் இன்று அதிகாலை அதிகாரி இயேசு தலைமையில் தேர்தல் பறக்கும் படை குழுவினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக ஒரு கண்டெய்னர் லாரி வந்தது. அதிகாரிகள் தடுத்து நிறுத்தி சோதித்தனர். கண்டெய்னரில் பல பெட்டிகள் இருந்தன. அவற்றை திறந்து பார்த்தபோது எல்லாவற்றிலும் தங்க நகைகள் ஜொலித்தன. சுமார் 245.50 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகள் இருந்தன. அதிகாரிகள் மிரண்டு போய்விட்டார்கள். டிரைவர் உட்பட 2 பேர் கண்டெய்னர் லாரியில் இருந்தனர். நகைகளுக்கு உரிய ஆவணங்களை அவர்கள் காட்டினர். சென்னை சவுகார்பேட்டையில் உள்ள பிரபல நகை கடைகளில் இருந்து நகைகளை வாங்கியதாகவும், பல்லாவரத்தில் உள்ள சீக்வெல் குளோபல் பிரீஷியஸ் லாஜிஸ்டிக்ஸ் நிறுவனத்தின் அலுவலகத்துக்கு கொண்டு செல்வதாகவும் கூறினர். பில்களை அதிகாரிகள் சரிபார்த்தனர். எல்லாம் ஒத்துப்போவது தெரிய வந்தது. ஆனாலும் இந்த அளவுக்கு பெரிய தொகை மதிப்பு கொண்ட நகைகளை ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு செல்ல
முன்கூட்டியே தேர்தல் அதிகாரிகளிடம் அனுமதி பெற வேண்டும். இது தேர்தல் நடத்தை விதிகளில் தெளிவாக உள்ளது. ஆனால் நகைகளை கொண்டு சென்ற நிறுவனத்தார் அப்படி செய்யவில்லை. ஆகவே 245 கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகளையும் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். நகைகளையும் கண்டெய்னர் லாரியையும் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள வருமான வரித்துறை அலுவலகத்தில் மேல் விசாரணைக்காக பறக்கும் படை அதிகாரிகள் ஒப்படைத்தனர். வருமான வரி அதிகாரிகள் டிரைவர் ரஞ்சித், லாஜிஸ்டிக் நிறுவன உதவியாளர் இஸ்மாயில் ஆகியோரிடம் விசாரணை நடத்தினர். நகைகளுக்கான ஆவணங்களை சரிபார்த்து வருகின்றனர். தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு ஒரே இடத்தில் 245 கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகளை பறக்கும் படை அதிகாரிகள் கைப்பற்றியது இதுதான் முதன்முறையாகும்.